ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் பார்க்க போகிறோம். டோட்டல் தான் நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாமே அப்படின்னா இப்போ இதில் ஒரு நியூ ட்ரிக் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சாதாரணமாக நம்ம ஒரு கால்குலேஷன் போடுறப்ப சம் போட்டு நம்ம டோட்டல் போட்டுருவோம் இல்லையா, ஈக்குவல் டு போடுவோம். சம் போட்டு இதனுடைய டோட்டல் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கால்குலேஷன் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே டோட்டல் வந்துடும். ஸோ நம்ம இப்போ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு போட்டு இதை கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்த கிளிக் பண்ணி B2 + C2 + D2. ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து டோட்டல் போடுவோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணி ஒரு டோட்டல் போட போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த ஹெட்டிங்கை இந்த B2 இப்போ எனக்கு இந்த ராம் அப்படிங்கிற நேமில் உள்ள வேல்யூஸ்லாம் எனக்கு ஆட் பண்ணி வேணும் அப்படின்னா எனக்கு நான் சம்மோ இல்லை இதை கிளிக் பண்ணியோ B2 C2 இந்த மாதிரிலாம் போடாமல் எனக்கு நான் இந்த இடத்துல என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்குறேனோ அந்த ஹெட்டிங்கை தான் நான் இங்கே டைப் பண்ணுவேன். டைப் பண்ணால் எனக்கு வந்து ஃபார்முலா அப்ளை ஆகி எனக்கு கால்குலேஷன் வரணும். நார்மலாக நம்ம போய் பார்த்து டைப் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேல்யூ இப்போ நான் ஒரு ஷீட்டில் எடுத்திருக்கேன். 2 வேல்யூவை ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா DA TA இதை இப்போ நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு வெறும் நான் DA + TA இப்படி கொடுத்தா எனக்கு ஆட் ஆகுமா? ஆட் ஆகாது. என்ன காமிக்குது பார்த்தீங்களா, எரர் காமிக்குதா? நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், ஈக்குவல் டு DA + TAன்னு கொடுத்தா எனக்கு ஆட் ஆகாது. நார்மலாக 2 டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆட் ஆகாது. பட் ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஈக்குவல் டு தமிழ் இங்கிலீஷ் இங்கே நான் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்குறனோ அந்த ஹெட்டிங்கை நான் கொடுத்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு தமிழோட வேல்யூ ப்ளஸ் அடுத்து இங்கிலீஷ் ப்ளஸ் அடுத்து மேத்ஸ். நான் கொடுக்க இந்த இடத்துல இங்கே வருது பாருங்க, இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் இங்கே இருக்கும். அடுத்து சயின்ஸ் ப்ளஸ் சோசியல் கொடுத்து என்டர் தட்டினா அப்படின்னா டோட்டலாக எனக்கு வந்து டோட்டல் வந்துருச்சா? ஸோ இது எப்படி இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல டோட்டல் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் ரோவை வந்து எனக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி இதில் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறதுக்கான இந்த ஃபார்முலா பாரில் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே செலக்ட் பண்ணிக்கிறீங்க எல்லாத்தையும். இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபார்முலா வந்து இங்கே நீங்கள் எவ்வளோ தூரம் வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் வரும். அதே டோட்டலாக எல்லாத்தையும் ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா டைப் பண்ண இங்கே டோட்டல் வேல்யூ வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறத எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், கீபோர்டில் Ctrl+Shift+F3 அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கிரியேட் நேம்ஸ் ஃப்ரம் செலக்ஷன் வரும். இந்த பார் வந்து நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா கீபோர்டில் Ctrl+Shift+F3 கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே கொண்டது செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இருக்கும் இங்கே கொண்டது நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இடத்துல இந்த மெனு இருக்கிற இடத்துல செட் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவையான டூல் பாரை கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ஆப்ஷன்ஸ் இங்கே கிளிக் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா மோர் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறத போறேன். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி மோர் கமாண்ட்ஸை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணது இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஒன்று வரும். இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பாப்புலர் கமாண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் ஆல் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். ஆல் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இங்கே இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. இது எல்லா கமாண்ட்ஸும் நமக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கமாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த கமாண்ட்ஸ் மட்டும்தான் வரும். பட் ஆனால் இங்கே ஆல் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சிங்கன்னா தான் நமக்கு எல்லா கமாண்ட்ஸுமே வரும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்துருச்சு பாருங்க, கிரியேட் நேம்ஸ் ஃப்ரம் செலக்ஷன். இதுதான் அதாவது நம்ம கீபோர்டில் Ctrl+Shift+F3 கொடுத்தோம் இல்லையா, அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கு. இதை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்து இப்போ ஓகே கொடுத்துறேன். ஆட் கொடுத்தது இந்த இடத்துல நமக்கு கிரியேட் ஆகி வந்துடும். இது வந்துருச்சு இல்லையா, இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் கீ. என்ன அப்படின்னா Ctrl+Shift+F3. இப்போ என்ன பண்றேன், டேப்லெட் காலத்தை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு
இப்போ என்ன பண்றேன், இதுல டாப் ரோ எனக்கு இந்த ரோவை மட்டும் எனக்கு ஆட் பண்ணிக்க சொல்றேன். லெஃப்ட் காலம் அப்படின்னா இந்த இதுல உள்ள லெஃப்ட் காலம் இதுல உள்ளது. பாட்டம் ரோ அப்படின்னா கீழே நம்ம எந்த அளவுக்கு லாஸ்டா நம்ம டெக்ஸ்ட் இருக்கோ அதுதான் பாட்டம் ரோ. ரைட் காலம்னா இந்த சைட்ல உள்ளது. நான் இப்ப எனக்கு என்ன பண்றேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டாப் ரோ, இந்த டாப் ரோல உள்ளது டெக்ஸ்ட்டை மட்டும் எனக்கு ஆட் பண்ணிக்க சொல்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால இது ரீப்ளேஸ்னு கேக்குது. ஸோ நான் எஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இந்த வந்துருச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ ஆட் பண்ணோம் இல்லையா, அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். அடுத்தது பிளஸ் இங்கிலீஷ் பிளஸ் மேத்ஸ் பிளஸ் சயின்ஸ் பிளஸ் சோசியல் கொடுத்தீங்கன்னா டோட்டலா எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ நீங்க இங்க ஒரு பேரை ஆட் பண்ணி கூட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டோட்டல் நமக்கு மாறி வந்துகிட்டே இருக்கும். வந்துருச்சா? நம்ம இங்க நேம் கொடுக்க கொடுக்க நமக்கு இங்க டோட்டல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கொடுக்கறப்பயே ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நான் இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்ப இங்க என்ன நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கறோமோ இங்க தமிழ் அப்படின்னா TAMIL அப்படி இருக்கணும். இல்ல நீங்க TAM அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணணும். இங்க TAM அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல TAMIL அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க ஸ்கிரீன்ல காட்டும். நீங்க டீன்னு டைப் பண்ணும் பொழுதே வந்துரும் பாருங்க நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னு. இந்த வருதா TAல உள்ளதெல்லாம்? சோ இந்த வந்துருச்சு பாருங்க. அப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதோட டெக்ஸ்ட் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்து என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா இந்த டோட்டல் வந்துடும். ஸோ நீங்க போய் இதுல B2வா C2வா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் Ctrl+Shift+F3 அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கையே நமக்கு தேவையான ஃபார்முலாவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஈஸியான